ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி இட்லி. இதில் ராகி மாவுலேருந்து தோசையும் ஊற்றிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் நார்மலாக இட்லி மாவில் அரிசி மாவில் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ராகி மாவில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக. அதுக்கு நான் ராகி ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 1 கப் தான். ராகி 1.5 கப் போட்டிருக்கேன். இட்லி அரிசி 1 கப் போட்டிருக்கேன். அப்புறம் 1 கப் பச்சை அரிசி போட்டிருக்கேன், பச்சரிசி. அதுக்கப்புறமா ஒரு கப் உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து பொட்டெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கருப்பு கலர் தோல்லாம் நல்லா வந்துடும். இந்த மாதிரி நல்லா செப்பரேட்டாக உளுந்து செப்பரேட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ராகி அரிசி எல்லாம் போட்டிருக்கோம்ல, அது செப்பரேட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு உளுந்தில் கருப்பு தோலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, கிளியரான உளுந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றா கூட போட்டு ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி. அது நல்லா 5 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. ஸோ நான் மார்னிங்கே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ஊறின பிறகு நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இட்லி. நான் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் அப்படியே மிதக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் எடுக்கிறதுக்கு. ஸோ உளுத்தம் மாவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் ராகி அரிசி எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை நம்ம கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இது எங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 வீக்குக்கு வரும் இந்த மாவு. பாருங்கள், இந்த மாவு நல்லா அரைச்சாச்சு, நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம சத்தான ராகி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க, நல்லா புளிக்கட்டும். நல்லா புளித்த பிறகு மறுநாள் நீங்கள் நார்மலாக நம்ம அரிசி மாவுக்கு மிக்ஸ் பண்ணி இட்லிக்கு மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம்ல, அதே மாதிரி ஊற்றினீங்கனாலே போதும். சூப்பராக உங்களுக்கு ராகி இட்லி ரெடி ஆகிடும். அதே மாதிரி தோசைக்கும் நீங்கள் ஊற்றலாம். பாருங்கள், நல்லா புளிச்சிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே இது காமிக்கிறேன். நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே பாருங்கள், நல்லா புளிச்சிச்சு, பொங்கி வந்துச்சு. இப்போ நான் இட்லி மாவுக்கு கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் சோடாவும் போட்டிருக்கேன். சோடா ரொம்ப ஜாஸ்தி போட தேவையில்ல, லைட்டாக போடுங்க போதும். ஸோ நம்ம இட்லி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். நல்லா க்ரீஸ் பண்ணி, இந்த மாதிரி ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி இட்லி குண்டானில் வச்சுருங்க. ஸோ நம்மளோட சாஃப்டான ஸ்மூத்தான குஷ்பு இட்லி மாதிரியே ராகி பஞ்சு இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் தோசையும் ஊற்றலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்பவே உங்களுக்கு இப்போது டெய்லி அவங்களுக்கு போர் அடிச்சிட்ருக்கோம். நார்மலான இட்லி சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட கிட்ஸ் யாராவது இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.